கலந்த பொன்னான நேரத்தில் பதுவையரின் பதம் வணங்கி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து 2026 தடம் பதிப்போம். பாவிகளின் தஞ்சமாகவும் நோயாளிகளின் பாதுகாவலராகவும் ஏழை எளியோரின் அடைக்கலமாகவும் இருந்து கடந்த வருடம் முழுவதும் நம் மதுரவாயலின் காவல் அரணாக இருந்த நம் பதுவையரை கண்ணோக்குவோம். புது வருடத்தின் முதல் செவ்வாய் புது பிறப்பாக ஜனனம் எடுத்திருக்கும் நம் ஒவ்வொருவரையும் ஜனவரி மாதம் அன்புடன் அழைக்கின்றது. கடந்ததை மறப்போம், வருவதை எதிர்கொள்வோம், நிகழ்காலத்தை புனித அந்தோணியாரிடம் ஒப்படைப்போம். 2026 ஆண்டை வண்ணமயமாக்க கோடி அற்புதரிடம் சரணடைவோம். உங்கள் ஏக்கங்களை ஏறெடுக்கவும் கனவுகளை நனவாக்கவும் இறை தூதர் பதுவையரிடம் தாழ்பணிவோம். இந்த ஆண்டின் மிகச்சிறந்த சாட்சியாய் அனைவர் முன்னிற்போம். அந்தோணியாருடைய தேர் முன்பாக கூடுவோம். இப்போது தந்தை அவர்கள் தேரை வந்திருக்கார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் ஆரம்பிக்கவிருக்கின்ற இந்த பவனியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த தேரையை ஆசீர்வதியும். யாக்கோபு 5:15, விடுதலை பயணம் 12:13, பிலிப்பியர் 4:13, 4:19 இறை வார்த்தையின் வாயிலாக நாங்கள் வேண்டுகின்றோம். இதோ இந்த தேரோடு இணைந்து பயணம் செய்கின்ற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த மக்களையும் பங்கு மக்களையும் வந்திருக்கின்ற எல்லா மக்களையும் உடைய அன்பின் கருணையின் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் திருச்சிலுவின் நாமத்தில் திருரத்தத்தின் அடையாளமாக நாங்கள் இதை ஆஸ்வதிக்கின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோணியாரே வாழ்க 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 அந்தோணியாரே. நம்ம அனைவருமாக இப்போது பவனியில் கலந்து கொள்வோம். பிரார்த்தனையும் பாடலுமாக இணைந்து பவனியிலே முதல்ல பலிபீட சிறுவர்கள், அதை தொடர்ந்து சிறுவர் சிறுமியர்கள், அதை தொடர்ந்து பெண்கள், அதை தொடர்ந்து ஆண்கள், அதை தொடர்ந்து நமது பாதுகாப்பு தேரை சுமந்து வருவோம். பாடல். நாவடியா நாயகரே புனித பஞ்சமென உம்மை நாடி வந்தோம். புனித அந்தோணியாரே பஞ்சமென உம்மை நாடி வந்தோம். வாழ்க 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 எங்கள் காவலரே. வாழ்க 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 எங்கள் காவலரே. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகை மீட்ட தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த தமத்திருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீர்மிகு பெட்டகமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவ வலிமை மிக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தை விரும்பி செய்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிற்றின்ப ஆசையினை வென்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டின் நவவிண்மீனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் தருகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தவறி போவோருக்கு துணையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குணமாக்குகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணமடைந்தோருக்கு இறைவன் உதவியால் உயிர் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடருக்கு பார்வை அளித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் மீன்களுக்கு உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாவலியா நாயகரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவரத்தாரின் மகிமையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படுதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபவாசத்தின் கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, புனித அந்தோணியாரது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது திருச்சபை எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு உமது உதவியால் என்று மகிழ்வதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வல்லவர்
நம் அனைவரும் அமருவோம். இயேசுவின் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, 2026 ஆண்டு இந்த ஆண்டினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை கூடியிருப்பதாம் புனித அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளிலே, இந்த வருடத்துடைய இந்த 6வது நாளிலே நாம் அனைவருமாக இணைந்து எப்படியாக அவரிடமின்று பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்தவும், இந்த புதிய ஆண்டு நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருகிற ஆண்டாக அமைய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை பல பங்கிலிருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஒரு பலத்த ஒரு கரவழியை கொடுத்துடலாம். ஆகவே இந்த நாளிலே உங்களுக்கு தெரியும், நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதுதான், ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமையும் ஒரு குருவை அழைக்க வேண்டும் என்ற போது தந்தை லின்சன் அவர்கள் தான், தந்தை அவர்கள் சோகத்தூர்ல இருக்கிறாங்க. கார்மேல் சபை, கார்மேல் தியான மையத்துல தந்தை அவர்கள் தியானத்துல அங்க இருந்து கொண்டு பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. தந்தை அவர்கள் பூந்தமல்லி குருமடத்துல தான் தன்னுடைய இறையிலை படைத்திருக்கிறார். ஆகவே சென்னை அவருக்கு நல்லா தெரியும். ஆகவே எனக்கு தந்தை அறிமுகமே இல்லை. காரணம், எனக்கு தெரிஞ்ச ஒரு அருள் சொன்னாங்க, ஃபாதர் ரொம்ப ஒரு சாந்தோம்ல ஒரு இடத்துல ரொம்ப அழகாக தியானம் கொடுத்தா, ரொம்ப நல்லா கொடுக்குறாரு, அவர் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. தொடர்பு கொண்டே தந்தை இன்னைக்கு காலை 11 மணி திருப்பலி ஒரு ஆசீர்வாதமான திருப்பலியாய் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கார். ஆகவே இந்த மாலை திருப்பலியும் கூட நமக்கு அபிஷேக திருப்பலியாக குணமளிக்கக்கூடிய வழிபாடம் எடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வந்திருக்கிற தந்தை லின்சன் அவர்களை ஒரு பரந்த ஒரு கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை வரவேற்பு கொடுப்போம். சிறந்து அவருக்காக ஜெபிப்போம். அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்றாலும் நம்முடைய இன்னொரு அருள் தந்தையும் கூட இணைந்திருக்கிறார், தந்தை ரிதீஷ் அவர்கள். தந்தை அவர்கள் மார்த்தாண்டம் தக்கலை மறை மாவட்டத்தை சேர்ந்தவருடைய உறவினர் இங்கே இருக்கிறாங்க. எப்போதெல்லாம் சென்னைக்கு வருகிறார் அப்போதெல்லாம் நம்மோது கூட இணைந்து இந்த திருப்பணியிலே கலந்து கொள்வார். தந்தை அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவருக்கு நம்முடைய புத்தாண்டு வாழ்த்துக்கு நம்முடைய பணி சிறக்க நாம் அவருக்காக ஜெபிப்போம். திருப்பலி கருத்துக்கள் வாசிக்கப்படும். தொடர்ந்து நாம் திருப்பலியானது தனது பிறந்த நாளை கொண்டாடும் ஜெயசித்ரா நன்றி பலியாகவும், 15ஆம் ஆண்டு திருமண நாள் பிராங்க்லின் ராதிகா நன்றி பலியாகவும், மேலுமாக அந்தோனியர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி அருள் சகாயம் அற்புத ஜெயசித்ரா நன்றி பலியாகவும், சுவகின் ஏசம்மாள் நன்றி பலியாகவும், அம்ப்ரோஸ் உதயா குடும்பத்தார் நன்றி பலியாகவும், இருதய மைக்கேல் மரியம்மாள் குடும்பத்தார் நன்றி பலியாகவும், அந்தோனிமுத்து சேவியர் மேரி குடும்பத்தார் நன்றி பலியாகவும், அந்தோனி சாமி பிரான்சிஸ் மேரி குடும்பத்தார் நன்றி பலியாகவும், சதேஷ் கிறிஸ்டிலா குடும்பத்தார் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாகவும், டி பிரான்சிஸ் அண்ட் குடும்பத்தார் நன்றி பலியாகவும், சகாய்ராஜ் லீமா சுமதி நன்றி பலியாகவும், டென்னிஸ் அர்லானந்தம் ஆரோக்கிய மேரி குடும்பத்தார் நன்றி பலியாகவும், தாமஸ் குடும்பத்தார் நன்றி பலியாகவும், மேலுமாக சிறப்பு கருத்துகளாக மனுவேல் டயஸ் மரிய கிறிஸ்டின் குடும்ப சமாதானம் வேண்டியும், அருள்பணி ஜோஸ்வின் ஜோசப் இறை ஆசீர் வேண்டியும், கேத்ரின் அல்ஷியா நல்ல முறையில் தேர்வெழுதி வெற்றி பெற வேண்டியும், ஆரோக்கிய ஆண்ட்ரூ ஆண்டனி ஆல்வின் மனமாற்றம் வேண்டியும், மெர்லின் உடல் சுகம் வேலை வேண்டியும், வினோதா மேரி குழந்தை நல்ல முறையில் பிறக்க இறை ஆசீர் வேண்டியும், ஜோபி வீணா ஜோபி குடும்பத்தார் கருத்துகள் நிறைவேறவும், அந்தோசாமி சௌரியம்மாள் நல்ல விதமாக வீடு கட்டி முடிக்கவும், ஆண்டனி அஸ்வின் ரூசட் அசோனா கருத்துக்கள் நிறைவேறவும், ஜோசப் சேவியர் ராணி பயஸ் கருத்துக்கள் நிறைவேறவும், மார்க்கு பியோலா குடும்பத்தில் சமாதானம் வேண்டியும், மேலுமாக உலகில் வாழ்ந்து மறித்த தொமா குரூஸ் லூர்தம்மாள் இன்னாசி முத்து ஆண்மலை பாற்றிக்காகவும், சின்னசாமி சவரியம்மாள் 32வது ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், மேரி பிரான்சிஸ் ரோசி சிசிலி ஆண்மலை பாற்றிக்காகவும், தோமஸ் சந்தியாகு ராஜா ஆண்மலை பாற்றிக்காகவும், இருதய மேரி கிளாரா மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், ஏசில் ஹெய்ட்லின் சஹாய்ராணி ஆண்மலை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா, Hallelujah. praise the Lord, Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
காலையிலிருந்து இந்த நொடி பொழுது வரைக்கும் இங்கே தான் இருக்கிறேன். நான் யோசித்தேன், ஏன் இந்த மக்கள் இவ்வளவு அபிஷேகத்தோடு இவ்வளவு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்க. யோசிச்சு இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, உங்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு குருவானவரை கொடுத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்பா எப்படியோ அப்படிதான் பிள்ளைகளும் இருப்பாங்க. தந்தை எப்படியோ அப்படிதான் மக்களும் இருப்பாங்க. Praise the Lord. Praise the Lord. அதனால இந்த புத்தாண்டில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த கடந்த காலங்களில் எல்லாம் நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவர் ஆண்ட்ரூ, அருள் தந்தை ஆண்ட்ரூ என்ற அருள் தந்தை மூலமாக நமக்கு கொடுத்த, இந்த பங்கிற்கு கொடுத்த, மக்களுக்கு கொடுத்த எத்தனையோ அருள் வரங்கள், எத்தனையோ அபிஷேகங்கள், எத்தனையோ வல்லச் செயல்கள், எத்தனையோ புதுமைகள், குறிப்பாக புனித அந்தோணியாருடைய பரிந்துரையினால நாம் பெற்றுக்கொண்ட எத்தனையோ அபிஷேகங்கள், அற்புதங்கள், அதற்கெல்லாம் நன்றி செலுத்தி இந்த திருப்பலியை நாம் அர்ப்பணிக்க போகின்றோம். இதோ இறை வார்த்தையானது நம்மிடம் சொல்லித் தருகின்ற உண்மை என்னவென்று கேட்டால், ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம் 2வது, ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை திருப்பலியின் தொடக்க சிந்தனையாக நமக்கு தருகின்றார். எடுத்து சொல்லுவோமா? கடவுளுக்கு உகந்த, எல்லா மக்களும் சேர்ந்து, கடவுளுக்கு உகந்த, கடவுளுக்கு உகந்த, தூய, தூய, உயிருள்ள, உயிருள்ள, பலியாக பலியாக உங்களை படையுங்கள். உங்களை படையுங்கள். இதுவே இதுவே நீங்கள் செய்யும் நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. உள்ளார்ந்த வழிபாடு. வலது கரத்தை ஒரு சொல்லுவோம். ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. எப்படி இந்த பலி அர்ப்பணிக்க வேண்டும், எப்படி இந்த பலி செலுத்த வேண்டும்? உயிரோடு அர்ப்பணிக்க வேண்டும், தூய்மையோடு அர்ப்பணிக்க வேண்டும், இது உகந்த முறையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால உயிரோடு உகந்த முறையில் தூய்மையோடு இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். 2 கரங்களும் நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். செய்து போன குற்றங்கள், பாவங்கள், எல்லா கரைகளும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு உகந்த பலியாக என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி செய்து போன குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு கேட்போம். பாடகர் குழுவோடு இணைந்து கொண்டு, ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் கரைகளை எல்லாம் தூய்மை செய்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றும் என்று ஒன்று சேர்ந்து இரக்கத்திற்காக பாடி ஜெபிப்போம். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே என்று. கரங்களை கும்பிட்டு சேர்ந்து பாடுவோமா? இரக்கத்தின் ஆண்டவரே, ஒன்று சேர்ந்து பாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே, இரண்டு கரங்களும் சொந்தம் தலையில் வைத்துக் கொள்வோம். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எல்லா பகுதிகளை ஒப்புக் கொடுக்கின்ற நேரம் இது. உடலை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற நேரம் இது. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே தூய்மையில் நான் வாழணும், இறை வார்த்தையை படிக்கின்றவனாக, படிக்கின்ற மகனாக, மகளாக என்னை மாற்றும். திருப்பலி மீது அன்பும் பக்தியும் உள்ள மகனாக என்னை மாற்றும், மகளாக என்னை மாற்றும். வேண்டுவோம். ஓ தெய்வமே, உமக்கு உகந்த உயிருள்ள பலியாக நான் மாறணும் ஆண்டவரே. என் உடல் உறுப்புகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். என் கண்கள், என் நாவு, என் கரங்கள், என் கால்கள், உடல் உறுப்புகள், உயிர் உறுப்புகள் எல்லாம் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. உமக்கு உகந்த பரிகார பலியாக என்னை மாற்றும் ஆண்டவரே. எஸ்ஐயாவை ஆசிரியத்தவரே, எசேக்கியேலை வழிநடத்தியவரே, தொடக்க திருச்சபை வழிநடத்திய நல்ல தெய்வமே, இதோ அன்பின் கருவிகளாக எங்களை மாற்றும் என்று வேண்டிக் கொண்டு ஒன்று சேர்ந்த ஒரு சமூகமாக ஐக்கியத்தோடு பாடி ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவரே என்று. சேர்ந்து பாடி ஜெபிப்போமா? உடலையும் உடல் உறுப்புகளையும் ஒப்புக் கொடுத்து
வலதும் உள்ள சகோதர சகோதரிகளுடைய கரங்களை கோர்த்து பிடிப்போம், சேர்த்து பிடிப்போம். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு திரு அவை, அன்பின் திரு அவை. இடதும் வலதும் உள்ள சகோதர சகோதரிகளுடைய கரங்களை கோர்த்து பிடிப்போம், சேர்த்து பிடிப்போம். தூய ஆவி இருக்கும் இடங்களில் விடுதலை உண்டு. Where there is the spirit of God, there is ultimate freedom. பரிசுத்த ஆவி இருக்கும் இடங்களில் விடுதலை உண்டு, ஃப்ரீடம் உண்டு. அந்த இடங்களில் எல்லாம் பரிசுத்த ஆவி செயல்படுவார். கலாத்தியர் 5:22, ஏசாயா 11:2, 1 கொரிந்தியர் 12. இதோ பரிசுத்த ஆவியின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியின் வரங்களால், கொடைகளால், வரங்களால் நாங்கள் நிறையணும் ஆண்டவரே. உமது பிள்ளைகளாக நாங்கள் மாறணும் ஆண்டவரே. நாங்கள் பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரே. கரைகளும் பலவீனங்களும் எங்களை விட்டு மாறணும் ஆண்டவரே. ஜெபிப்போமா? இதோ 1 கொரிந்தியர் 6:19 இறை வார்த்தை தெளிவாக சொல்லித் தருகின்றது. ஒவ்வொரு மகனையும் மகளையும் பார்த்து, மக்களே, dear brothers and sisters, please remember you are the temple of the Holy Spirit. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒருபோதும் மறக்க கூடாது, பரிசுத்த ஆவி வாசம் செய்கின்ற, குடிகொள்ளுகின்ற கோயில்கள் தான் நீங்கள் என்று ஒப்புக் கொடுப்போம். இதயத்தை, உள்ளத்தை, ஆத்மாவை, உடலை, உடல் உறுப்புகளை, கண்களை, என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்து நீக்கின்ற பரிசுத்த ஆவியே, எங்கள் உடம்பங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் சமூகத்தை ஒற்றுமையில் ஐக்கியத்தில் வழி நடத்தும். பிளவுகள் எல்லாம் நீங்களும் ஆண்டவரே. பங்கிலும் சமூகத்திலும் அன்பியங்களிலும் எங்கள் குடும்பங்களிலும் நாங்கள் பணி செய்கின்ற நிறுவனங்களிலும் ஓ தெய்வமே, ஒற்றுமையின் ஆவியை தாரும் என்ற கரங்களை சேர்த்து பற்றி கொண்டு ஒன்று சேர்ந்து பாடி ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவரே என்று. ஒன்று சேர்ந்து பாடி ஜெபிப்போம். குடும்பங்களை ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். பங்கையும் பங்கு தந்தையும் பங்கு மக்களை ஒப்பு கொடுத்து பாடுவோம். கரங்களை கும்பிடுவோம். ஒன்று சேர்ந்து நிறுத்தி நிதானமாக அர்த்தம் புரிந்து கொண்டு சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குற்றங்களையும் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கரங்களை
மூடுவோம். திருப்பலியின் தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட கருத்துக்களோடு இணைத்து நம்மையும் ஒப்புக் கொடுப்போம். நமது பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். வாழ்க்கை துணை ஒப்புக் கொடுப்போம். இந்த 2026 தொடக்கத்தில் நாம் எடுத்த ஒரு சில முடிவுகள் உண்டு, ஒரு சில தீர்மானங்கள், the decisions that we have taken. ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவருடைய கரத்தில். இயேசுவே, இந்த திருப்பலியில் நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒப்புக் கொடுத்த எல்லா ஜெபங்களோடும் இணைத்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே என்ற ஜெபத்தோடு இந்த தொடக்க மன்றாட்டில் கலந்து கொள்வோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தை பணிந்து வேண்டுகின்றோ. புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் எங்களுள் கொடைகளை அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ்நாள்களை அமைதியில் நாங்கள் நெறிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அன்பாயிருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 7-10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்காக கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடைய அரவான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. சமாதானத்தை கொடுக்கட்டும், குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பல்லவி. சமாதானம் நிகழ்வதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவாராக. பேராற்றில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். பல்லவி.
மறித்தோருக்கு விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து அலகு 6 இறை வார்த்தைகள் 34 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரமாயிற்று. சுற்றிலுமுள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லோரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களுக்கு பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பெற்று அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லோருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்ப துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஃபாதர் வந்து ஒரு 5 நிமிஷம் பேச சொல்லியிருக்கிறார். பேசலாமா? கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா எல்லாம் சொல்லுவீங்களா? அதெல்லாம் கெட்ட வார்த்தை இல்லை. ஹல்லேலூயா எல்லாம் நல்ல வார்த்தைகள் தான். அது நமக்கும் சொல்லலாம். ஹல்லேலூயா எல்லாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா என்றால் என்ன? ஹல்லேலூயா என்றால் என்ன? ஆண்டவருக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட் தான் ஹல்லேலூயாவும், ஹல்லேலூயா தான் பிரைஸ் தி லார்டும். பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் வாசித்து கேட்ட இறை வார்த்தை எந்த நற்செய்தியிலிருந்து, எந்த அதிகாரம்? மார்க் நற்செய்தி. உங்களுக்கு 100 மார்க். சரி, எந்த அதிகாரம்? 6வது அதிகாரம். எதை பற்றி ஆண்டவர் சொன்னார்? அப்பத்தை பகிர்ந்து அளிக்கின்றார். 5 அப்பம், எத்தனை மீன்? 2 மீன். இதுதான் மிகப்பெரிய அற்புதம். பயங்கரமான அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனால் இதற்கு முன்னாடி அங்கே இன்னொரு அற்புதம் நடந்துச்சு. என்ன அற்புதம்? நல்லா கூர்ந்து கவனிச்சவங்களுக்கு பதில் சொல்ல முடியும். இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பலுகி பெருகி மக்களுக்கு கொடுப்பதற்கு முன்னாடி அங்கே இன்னொரு அற்புதம் நடந்துச்சு. மக்கள் பரிவு கொண்டார். அது ஒரு பயங்கர அற்புதமா? அப்புறம் நாங்களும் பரிவு கொள்றோமே. வேற வேற பயங்கரமா படிச்சவங்க எல்லாம் இருக்கிறீங்களே. பிரைஸ் தி லார்ட். 39வது
இறைவார்த்தையிலிருந்து 40வது இறைவார்த்தையிலிருந்து பாடுங்க. மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாக அமர்ந்தார்கள். Praise the Lord. Praise the Lord. இந்த 5 அப்பமும் 2 மீனும் எங்களுடைய வயிறை, எங்களுடைய பசியை ஆற்றும் என்று உணர்ந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க? அமர்ந்தார்கள், ஓடி போகல. இந்த மனுஷன் என்ன செய்ய போறாரு? 5 அப்பத்தை வச்சு போயிருவோம், கிளம்புவோம் என்று சொல்லி கிளம்பல, அங்கே அமர்ந்தார்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. வலது கரத்தை உயர்த்தி Hallelujah. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாடி நமக்கு 3 கட்டளைகள் கொடுத்தார். 3 commandments. யாருக்காவது சொல்ல முடியுமா அந்த 3 கட்டளைகள்? முதல் கட்டளை, நீங்கள் ஒருவரை அன்பு செலுத்துங்கள். 2வது கட்டளை என்ன? அதெல்லாம் ஒரு கட்டளை தான். ஆனா அதைவிட சிறந்த கட்டளை என்ன? நாம் எதற்காக வந்திருக்கின்றோம்? இப்போ திருப்பலி அர்ப்பணிக்க வந்திருக்கின்றோம். அவர் சொன்னாரா இல்லையா, இது என் நினைவாக செய்யுங்கள். 2வது கட்டளை. 3வது கட்டளை, நாம் எல்லோரும் சந்தோஷமா மறந்து போன கட்டளை. என்ன கட்டளை? மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம், உலகம் எல்லை வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இதுதான் 3 கட்டளைகள். Do this in memory of me. Go everywhere and preach the gospel and do love one another. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? Hallelujah. 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 இனி மறந்துருவீங்களா? ஆமா, நேத்து போன வாரம் வச்ச பிரசங்கமும் நேத்து வச்ச பிரசங்கம் எல்லாம் யாரு ஞாபகம் வச்சிருக்கிறீங்க? சினிமா கதைகள் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறோம். ஆனா இந்த பிரசங்கத்தை எல்லாம் யாரும் ஞாபகத்தில் வைக்க மாட்டோம். வலது கரத்தை சொல்லுவோமா? Hallelujah. 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 அன்பார்ந்தவர்களே, நீங்க ஒரு கூட்டமாக, ஒரு ஃபேமிலியாக, கும்மலா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு புதுமனை புகுவிழாவுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சேர்ந்து ஜாலியா திரும்பி வர்றீங்க, சொல்லுவீங்க, சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு, சமீப காலத்துல இப்படி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனே நடந்தது இல்லடா, போனதே இல்லடி அப்படின்னு சொல்றீங்க வச்சுக்கோங்களேன். எதன் அடிப்படையில், எதை மையமாக வச்சு நீங்க சொல்லுவீங்க? சத்தமா சொல்லுங்களேன். எதுக்கு தயக்கம்? எதுக்கு சங்கடம்? சாப்பாடு. அதுதான் இந்த மேரேஜுக்கு அவங்க பொண்ணு போட்ட அந்த காஞ்சிபுரம் பட்டு, அது யாராவது கவனிப்பாங்களா? அந்த அவங்க சூட்டு, அந்த ஷர்ட், அந்த பூட்ஸ் யாரும் கவனிக்க மாட்டாங்க. என்ன கவனிப்பாங்க? நமக்கு சிக்கன் லெக் பீஸ் கரெக்டா கிடைச்சிருச்சா, மட்டன் கரெக்டா வந்துருச்சா, பிரியாணி செமையா இருந்துச்சா, டெலிஷியஸா இருந்துச்சா, பிரமாதமா இருந்துச்சா, அதுதான் நமக்கு முக்கியம். ஆமாவா இல்லையா? அது எல்லாருமே அப்படிதான். Praise the Lord. இது நம்மை விட அழகா தெரிஞ்சவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்மை விட நல்ல உணர்ந்தவர் தான், படிச்சவர் தான் அவர். அதனால் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை எடுத்து, இதோ பேதுரு, மத்தேயு, மார்க்கு, இது எனக்கு என் நினைவாக வச்சுக்கோங்கன்னு சொல்லல. தான் போட்ட அந்த அங்கி எடுத்து கொடுக்கல, இது என் நினைவாக வச்சுக்கோன்னு சொல்லல. ஒரு பூவை எடுத்து கொடுத்து என் நினைவாக ஞாபகார்த்தமா வச்சுக்கோங்க சொல்லல. மாறாக அவர் என்ன செஞ்சார்? ஒரு அப்பத்தை எடுத்து உயர்த்தி நன்றி செலுத்தி அவர் சொன்னார், இது என் நினைவாக செய்யுங்கள். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. Hallelujah. ஒரு திராட்சை கிண்ணத்தை எடுத்து உயர்த்தி, அந்த இரத்தத்தை கிண்ணத்தை எடுத்து உயர்த்தி சொன்னார், இது என் நினைவாக செய்யுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அன்பார்ந்தவர்களே, திருப்பலியை பத்தி சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவாங்க, நற்கருணை பத்தி சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவாங்க. அப்பா தந்தை, விண்ணக தந்தையாம் கடவுள், ஆதாமையும் ஏவாளையும் படைத்த கடவுள் ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி எல்லாவற்றையும் கொடுத்து, செடிகள் மரங்கள் எல்லாம் படைத்து எல்லாவற்றையும் அவர்கள் அளித்தார். ஆனால் அப்பா தந்தை ஒரு செக்கு மட்டும் வச்சார், ஒரே ஒரு கட்டளை மட்டும் வச்சார். என்ன கட்டளை? தோட்டத்தின் நடுவே உள்ள அந்த மரத்தின் கனியை உண்ணக்கூடாது. அவர்கள் அனுசரிச்சாங்க இல்லையா? கீழ்பிடிச்சாங்க. ஆமா தானே? அனுசரிச்சாங்களா? கீழ்பிடிந்தாங்களா? என்ன செஞ்சாங்க? உண்டார்கள். உண்ணக்கூடாது என்ற கட்டளையை அவர் மீறினார்கள், பாவம் செஞ்சாங்க, அதை உண்டார்கள். ஆனால் மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, யோவான் நற்செய்தியிலே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அப்பத்தை எடுத்து உயர்த்தி அவர் சொல்கின்றார், இதை நீங்கள் உண்ண வேண்டும்.
நிலை வாழ்வு வேணுமா? இதை நீங்கள் உண்ண வேண்டும். இந்த இரத்தத்திலிருந்து நீங்கள் குடிக்க வேண்டும். உண்ணக்கூடாத என்ற கட்டளையின் மீறல் தான் பாவம் என்றால், நீங்கள் உண்ண வேண்டும் என்ற புது கட்டளையின் அனுசரணம் தான், கீழ்ப்படிதல் தான் நற்கருணையும் திருப்பலியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உண்மைதானே? இஸ் இட் ட்ரூத் ஆர் நாட்? உண்மைதானே? நம்பிக்கை உள்ளவர்கள் வலது கரத்தை ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. 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 உண்ணக்கூடாது என்ற பாவத்தை அவர் மீறினார்கள். ஏதேன் தோட்டத்தை, விண்ணகத்தை, பரலோகத்தை, பாரடைஸை அவர்கள் இழந்தார்கள். ஆனால் அதை மறுபடியும் மனிதர்களுக்கு கிடைக்கணும் என்றதனால தந்தையாம் கடவுள் தன் ஒரே மகனை, இதோ இறைவார்த்தையில் நாம் வாசிச்சோம், ஒரே மகனை நமக்காக அனுப்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்தார். அந்த திருப்பலியை தான் நாம் ஒன்று சேர்ந்து அர்ப்பணிக்கின்றோம். இந்த புத்தாண்டில் நீங்கள் எடுத்த முடிவுகளை எல்லாம் அப்படியே திருப்பலி பீடத்தில் வச்சுக்கோங்க. அதில் எத்தனை பேரு தினமும் நான் திருப்பலிக்கு வருவேன் என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறீர்கள்? மனசுக்குள்ளார சொன்னா போதும், என்கிட்ட சொல்ல வேண்டாம். மனசுக்குள்ளார சொன்னா போதும். பிரைஸ் தி லார்ட். விண்ணக ராஜ்யம் வேணுமா? பரலோக ராஜ்யம் வேணுமா? விண்ணகத்துக்கு போகணுமா? எத்தனை பேருக்கு போகணும்? எத்தனை பேருக்கு போகணும்? ஃபர்ஸ்ட் யாருக்கு போகணும்? ஃபர்ஸ்ட் யாருக்கு போகணும்? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. விண்ணகத்துக்கு போகணுமா? ஒரே ஒரு வழி இறை வார்த்தை சொல்லி தருகின்றது. யோவான் நற்செய்தி 6:53-54. நிலை வாழ்வு பெறணும் என்றால், இதோ என் உடலை உண்ணுங்கள், என் இரத்தத்தை குடியுங்கள். இதுதான் திருப்பலி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த தொடக்க நாளிலே, இந்த வாரத்திலே இந்த முடிவை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, எனக்காக திருப்பலியாக நற்கருணையாக எழுந்தருளி வருகின்றீர். எனக்காக உயிராக எழுந்தருளி வருகின்றீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். தினமும் திருப்பலிக்கு வர முடியலை என்றாலும், எனக்கு நேரம் கிடைக்கின்ற நாட்களில் எல்லாம் இந்த திருப்பலிக்கு நான் வருவேன். நேரத்திலே நான் வருவேன். அதற்காக நான் என் நேரத்தை ஒதுக்குவேன் என்று ஒரு முடிவு எடுப்போம். அர்த்தமுள்ள ஒரு திருப்பலியை அர்ப்பணிப்போம். காணிக்கையாக நம்மை அர்ப்பணிப்போம். சொல்லித் தருகின்ற ஜெபத்தை வந்திருக்கின்ற எல்லா மக்களும் வாய் திறந்து வேணும் என்று எடுத்து சொல்லுவோமா? அன்பு இயேசுவே. எல்லா மக்களும் சேர்ந்து, அன்பு இயேசுவே, உமது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உண்ணவும் குடிக்கவும் எங்களுக்கு வாய்ப்பளித்தீரே. நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலி பீடத்தை அணுகி வந்த திருப்பலியை நன்றியோடு நிறைவேற்ற எங்களை ஆசீர்வதியும். வாழ்நாள் முழுக்க இந்த திருப்பலி பீடத்தோடு இணைந்து வாழ எங்களை ஆசீர்வதியும். வலதுகரத்தை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் அனைவரும் எடுத்திருப்போம். நம்முடைய விண்ணப்பங்கள், தேவைகள் இந்த வருடத்தை துவங்கி இருக்கிறோம். நம்முடைய பாதுகாவலர் பிரதான் தோணியாருடைய பாதத்தின் வழியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை: பிரதான் தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ பிரதான் தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை ஒருத்து இறையருளை நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற பிரதான் தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ குழந்தை இயேசுவை கரத்திலேந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம்பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும்
அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் அந்தோணியாரே, எங்களுக்காக எங்களிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க அந்தோணியாரே, எங்களுக்காக எங்களிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும், குடும்பத்தில் சமாதானம் நிலவவும், தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக கண்களை மூடி ஜெபிப்போம். புதிய ஆண்டை துவங்க இருக்கிறோம். பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு, கனவுகளோடு, இயக்கங்களோடு கூட துவங்கி இருக்கிறோம். புனித அந்தோணியார் நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தரக்கூடியவனாக இருக்கிறார். நம்பிக்கையோடு இந்த பயணத்தை துவங்க இருக்கிறோம். இந்த வருடம் முழுவதுமாக நம்முடைய அருள்கரம் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மன்றாடி நம்முடைய எல்லா தேவைகளும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துபடியாய் மன்றாடுகிறோம். அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாடல். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். காணிக்கையாக நம்மை அர்ப்பணித்து கரங்கள் கும்பிட்டு கண்களை மூடி இந்த காணிக்கை செபத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, புனித அந்தோணியார் எனும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பி இடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர்மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: முடிந்தவர்கள் அனைவரும் முழங்கால் படியிடுவோம். திருப்பலியின் மிக முக்கியமான பகுதி இது. தூய ஆவியானவர் திரு அருட்சாதங்கள் மீது, அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் எழுந்தருளி வருகின்ற நேரம் நம்மை முற்றிலுமாக பரிசுத்த ஆவியின் கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். ஓ தூய ஆவியே, யோர்தான் நதிக்கரையில் வெண்புறாவாக எழுந்தருளி வந்தவரே, தண்ணீருக்கு மேல் அசைவாடிக்கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவரே, இதோ என்னையும் என்னோடு இணைந்து அர்ப்பணிக்கின்ற எல்லா மக்களையும், இந்த சமூகத்தையும் ஆசீர்வதியும். திருப்பலிபீடத்தில் எழுந்தருளி வந்திருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் அன்பியங்களை ஆசீர்வதியும், எங்கள் பங்கை ஆசீர்வதியும், எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதியும் என்று ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு விழாக்களையும் சிறப்பு கருத்துகளோடும் நன்றியாகவும் தொடர்ந்து எங்கள் பாதுகாவலரான அந்தோணியார் வழியாக நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய உமது பிள்ளைகளாகிய எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். இந்த புதிய நாளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வருடத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை கொடியேற்பதில் அந்தோணியாருடைய மிகப்பெரிய வல்லமையான ஒரு அபிஷேக திருப்படியில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு இருக்கிறோம். பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு என்று சொல்லுவோம். சிறப்பாக நம்முடைய ஜெப உதவிகள் கேட்டு யாவருக்கா பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்கா நம்பிக்கையோடு பல இடங்கள் இருந்து இந்த அருமையான இந்த மாலை திருப்பறையில கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட வேந்தெடுக்காகும் உயிர் தேடுவோம் என்ற நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுக ஒளியில் ஏற்று அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கணிதாயான புனிதமிக்க மரியாள் ஆரோக்கிய என்னுடைய கணவரான புனித யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பும் தந்தையுமான புனித அந்தோணியார், புனித திருத்தூதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தெய்வ சகாயம் இவ்வுலகில் எமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தை, எல்லோரும் சேர்ந்து
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு இந்த புத்தாண்டில் ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரான
நம் அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நான் சொன்னது போல இந்த புது வருடத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை குடியரசு பொழுது அந்தோனியார் வந்து நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்தவும், தொடர்ந்து கடந்த ஆண்டு முழுவதுமாக நம்முடைய வேண்டுதல்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதிலளித்த நம்முடைய பாதுகாவல இதோ இந்த புதிய ஆண்டை துவங்கி இருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதுமாக அவருடைய பரிந்து பேசல், அவருடைய உறுதுணை, அவருடைய உடனிருப்பு என்று நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்தோனியாரை நோக்கி ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை உருக்கத்தோடு பக்தியோடு நம்பிக்கையோடு சேர்ந்து ஜெபிப்போம். இறைவனது இறக்கத்துக்கும் பேரன்புக்கும் மற்றும் இவரான அந்தோனியாரே, கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே, தங்களுடைய முழுவதும் நாம் கேட்ட பல காரியங்கள் கடந்த ஆண்டு அநேகர் எங்கள் முதல் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்முடைய ஆலயத்தை அண்டி வந்து அந்தோனியார் பாதத்தில் எடுத்து வைத்து எத்தனை விதமான மன்றாட்டுகள், தேவைகள், ஜெபங்கள், விண்ணப்பம் கேட்கப்பட்டு இருக்கிறது. நிறைய சான்றுகள், சாட்சியங்கள் நம் கண் முன்பாக வந்து செல்கிற அநேகர் எவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். இந்த புதிய ஆண்டை கூட துவங்கி இருக்கிறோம். நிச்சயமா இந்த ஆண்டும் கூட அதே ஒரு ஆசீர்வாதம் தொடர்ந்து நம்மை வழி நடத்த வேண்டும். நம்முடைய பாதுகாப்பு நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி அப்படியே பாதத்தை நம்மை நம் குடும்பங்களுக்கு கொடுப்போம். அது சிறப்பாக நம் குடும்பங்கள் எல்லா விதமான தீமையில் இருந்தும், ஆபத்திலிருந்தும், வியாதி வருத்தங்கள் இருந்தும், சாபத்தில் இருந்தும் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான அமைதி, நிம்மதி, சமாதானம், மகிழ்ச்சி, நிறைவு தங்க வேண்டும். கொடையாய் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செல்வோம். பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல உடல் சுகத்தையும் ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் ஒழுக்கத்தையும் தர வேண்டும். படிப்பில் மற்ற காலை பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்றான். படித்து முடித்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும். அவருடைய எதிர்காலம் வளமையாய் செழுமையாய் அமைய வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகள் வயது வந்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் திருமண ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கவில்லை. சில பல காரணங்களால இந்த திருமணங்கள் சரியான வரங்கள் அமையாமல் தடையாக இருக்கிறது என்று பெற்றோர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகளுக்கு கூட காத்து கொண்டிருக்கிறார். இந்த 2026 ஆண்டிலே பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வரங்கள் அமைய வேண்டும். திருமண வாழ்விலே நுழைய வேண்டும். திருமண தடைகள் உடைய வேண்டும். அவர்களுக்கு நல்ல மன வாழ்வில் வாழ்வதற்கான சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்றால் திருமணமாகி ஒரு சில ஆண்டுகளாகி குழந்தையின்மை நாடு கவலையுற்று கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற பல தம்பதியர்கள் அந்த கர்ப்பத்தின் கனியை தொட வேண்டும். அனைத்து விதமான குறைபாடுகளை நீக்க வேண்டும். அற்புதமாய் அந்த பிள்ளைகள் தாய்மை அடைந்து குழந்தை பேற்றை கொடுத்து அந்த குடும்பங்களை மகிழ்விக்க வேண்டும் என்றான். தாய்மை அடைந்து கருவுற்று இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கா, கருவிலை தங்களுடைய குழந்தைகளை சிசுக்களை சுமந்து கொண்டு இருக்கிற பேறுகாலத்திற்காக காத்திருக்கிற தாய்மார்களுக்காக இந்த பிள்ளைகள் நல்ல முறையிலே இந்த கருவுகள் எல்லாம் சிசுக்கள் எல்லாம் இந்த கருவிலே வளர்ந்து அற்புதமான முறையில் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் இந்த குழந்தைகளை பிரசவிக்கக்கூடிய வலிமை சக்தி தரும்படியாக ஜெபிப்போம். என் குடும்பத்துல நம்ம இருக்கிற பல காரியங்கள் 2026 ஆண்டுல என் பிள்ளைகளுக்கு நல்ல வசதிகள் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், வெளிநாட்டு போக வேண்டும். இன்னும் என் குடும்பத்தில் நடைபெற இருக்கிற பலவிதமான காரியங்கள், வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது, இப்படி ஆக பல விதமான முயற்சிகள் அனைத்தையும் அவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்ப அந்தோனியார் வழியாக நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை குறைவென்று அருளும்படியாய் என்றான். நாம் செய்து கொண்டிருக்க வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள் வழியாக கிடைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பொருளாதார தேவைகள் குறைவின்றி கிடைக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடியில் இருந்து நம் அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும். போதும் என்ற மனதோடு வாழ வேண்டும், உழைக்க வேண்டும், உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும். தொழில் குறித்து, வியாபாரம் குறித்து எடுக்கிற பலவிதமான முயற்சிகள், முடிவுகள், தீர்மானம் அனைத்தையும் திருவினையாக்கி தர வேண்டும். கடன் தொழில் நம்ம மீட்டுக் கொள்ள வேண்டும். நாம் நினைத்திருக்கிற பல முயற்சி அனைத்தையும் அனுகூலமாக்கி தரும்படியாய் என்றான்.
நம்மில் அநேகர் பலவிதமான உடல் நல குறைவுகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், உச்சம் தளர்ந்து உள்ளம் கால் வரை பலவிதமான வலிகள், வேதனைகள், மருந்துகள், மாத்திரைகளால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வலி குறையவில்லை, இன்னும் நிறைய வேதனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்துணை பேரையும் செபிப்போம். அவருடைய பாதுகாப்புடைய பரிந்து பேச அவருடைய உடல் இருக்க அத்தனை விதமான வலிகளையும் வேதனைகளையும் நீக்கி பூரண சுகத்தை தரும்படியாய் அநேகருக்கு ஏற்பட்டிருக்கிற மன அழுத்தங்கள், மன உளைச்சல்கள், மனக்காயங்கள், மனபாரங்கள், அதனால் ஏற்பட்டிருக்கிற மன அமைதியை தொலைத்தவர்கள், நம்மதியை நிறந்தவர்கள், நம்பிக்கையை தொலைத்தவர்கள், உறக்கத்தை இழந்தவர்கள், இப்படியாக இந்த மனதுக்குள்ளே இருக்கிற அத்தனை விதமான அசடுகளை எல்லாம் அகற்றி நம்பிக்கையும் நிம்மதியும் நிறைவையும் அமைதியும் நல்ல உறக்கத்தையும் தரும்படியாக மாற்றும். இதோ இங்கே குடிந்திருக்கிற உங்களுடைய தனிப்பட்ட பெண்ணுடைய நம்பிக்கையோடு நம்முடைய பாதுகாப்புடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழேற்றும் வரப்பெற்று தருவீராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவாமது அளவில் அன்பு கூறியரும் அருளின் தூய்மையால் கோடி அரபெறப்பட்ட பொழுது அந்தோணியார் அண்ணி வந்துள்ள பிள்ளைகளாக எங்கள் பேர் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவடியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் பேர் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக, அனைவருமாக இணைந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் அடிவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உடல் நோய் இந்த உள்ள நோய் இந்த விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்கு உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. கரங்களை உயர்த்தி கோடி 60 புனித அந்தோணியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக என்னாலும் பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். இறுதியிலே நம் அனைவரும் குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையிலே மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் நாளிலே அதை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணகாற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.